ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். வாங்க இப்போ கொஞ்சம் வெளியே போகலாம். நம்ம அவசரத்துக்கும் லிஃப்ட் கீழே மேலே பண்ணது பாருங்கள். நான் இன்றைக்கி சான்பாடா போகிறேன். நான் இது வரைக்கும் நான் பஸ்ஸில் போனதில்லை. ட்ரெயினில் போகணுன்னா அது ரொம்ப சுற்று. அதனால் நம்ம பஸ்ஸில் போகலாம். அதுக்கு ரொம்ப நேரம் நடந்து பஸ் ஏறணும். வாங்க நம்ம போயிட்டு வரலாம். என்கிட்ட குடையும் இல்லை, ரெயின் கோட் தான் கொண்டு போகிறேன். கோயிலுக்கு போனால் அந்த பக்கம் சுற்றி போகணும். இப்போ டைம் இல்லை. நம்ம இங்கேருந்தே நம்ம பிள்ளையாரப்பாவை வணங்கிக்கலாம். வாங்க போகலாம். இன்றைக்கி கொஞ்சம் மழை வெறிச்சிருக்கு. நான் போயிட்டு வர வரைக்கும் மழை வரலாம், நல்லது. ரெயின் கோட்டு சும்மா பேருக்கு தான் ரெயின் கோட்டு. இப்போ நான் சான்பாடா போகிறேன் பார்த்தீங்களா. ட்ரெயினில் போகலாம், ஆனால் ட்ரெயின் விட்டு ஸ்டேஷன் விட்டு ரொம்ப தூரம் போகணுமா. எனக்கு ஃபஸ்ட் தடவை போகிறனால எனக்கு வழி சரியாக தெரியாது. இப்போ நான் பஸ்ஸில் ஏற போகிறேன். பஸ்ஸும் இப்போ நான் கடந்த ஒரு 10 நிமிஷமாவது நடக்கணும். மேபி என் வீட்டு பக்கத்தில் பஸ் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியல எப்படி என்ன ஏதுன்னு. நானாகவே முயற்சி பண்ணி நானாகவே போய் பார்க்கலான்னு போய்கிட்டு இருக்கேன். சரிங்களா, வாங்க என் கூட நீங்களும். வெக்கப்படாமல் கோவப்படாமல். முந்திலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய நடப்பேன், நிறைய வாக் பண்ணுவேன். இப்போ எனக்கு நடக்கிறதுக்கு டைமும் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு கடையிலையும் வேலை இருக்குது, ப்ளஸ் நம்ம வீட்லேயும் வேலை இருக்குதுன்னு சொல்லும்போது டைம் எடுத்து எனக்கு கீழே வர முடியறதில்ல. அதனால் இப்படி என்ன பண்ண, ஆட்டோவில் போனால் ஆட்டோக்கார 50 ரூபா அவங்க பஸ் ஸ்டாப்பில் விட்டுருவாங்க. அந்த 50 ரூபா கொடுக்கணும் எதுக்கு? அந்த 50 ரூபா நமக்கு மிச்சமாகவும் நம்ம உடம்புக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகும் பார்த்தீங்களா. அதனால தான். ஆனால் எனக்கு நடக்கும்போது மூச்சு வாங்குவது தான் என்னோட சின்ன பிரச்சனை. இங்கெல்லாம் என் பசங்க என்னை எங்கேயுமே இப்படி தனியாக விட மாட்டாங்க. கூடயே போவாங்க. நான் பில்டிங் விட்டு கீழே இறங்கும்போது என் மூத்த பிள்ளை கார் வச்சு ரெடியாக இருப்பார். ஆனால் இப்போ நான் நிறைய கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குன்னா, தனியாக எப்படி போகணும் வரணும். பிள்ளைங்க எல்லாம் அவங்கவுங்க லைஃப்பில் பிஸியாக இருக்காங்க. நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது பார்த்தீங்களா. அதனாலே நானே முயற்சி எடுத்து ஒன்றா நம்ம செய்வோம். நான் இப்போ அங்கே எதுக்கு போகிறேன், என்ன போகிறேன், அது உங்களுக்கு நான் நாளைக்கு ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக தருவேன். சரிங்களா. இப்போ நான் 2 நிமிஷம் தான் நடக்க ஆரம்பிச்சு. இப்போவுமே நாக்கு தள்ளுதுன்னு சொன்ன மாதிரி எனக்கு மூச்சு வாங்குது. வாங்க முயற்சி பண்ணி பார்ப்போம். நான் இப்போ போகிறதுக்கு முன்னாடி இந்த குளத்தோட அப்டேட்டு தந்துடுறேன். இப்போ கயிறு கட்டிட்டாங்க. இது ஃபுல் குளம் முங்கிட்டு இதுக்கு கீழே 7-8 படி இருக்குது. நான் நிறைய வீடியோவில் மீனுக்கு பொறி போடுற மாதிரிலாம் உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருப்பேன். இங்கே தான் இங்கே பிள்ளையாரப்பா விசர்ஜனை பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இது தண்ணி ஃபுல்லாக அப்படி வெளியே ஆரம்பிச்சிட்டு அதான் இந்த கயிறு கட்டிட்டாங்க. இன்னும் மழை இருக்குது 2 மாதம். இப்போவுமே இப்படி இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. நாளைக்கு குளத்தை காமிக்கலன்னு என்கிட்ட சண்டை போடக்கூடாது. குளத்தை காணும் கிணத்தா காணும் வடிவேல் சொல்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. சரிங்களா. இப்போ குளத்தை பார்த்துட்டிங்களா. இப்போ வாங்க போவோம். என் வீட்டுக்கும் இந்த குளத்துக்கும் 2-3 நிமிஷம் வழி தான். இப்போ நான் குறுக்கோலியாக தான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். இப்படி போய் நம்ம ஹைவேல கனெக்ட் ஆகிடலாம். சரிங்களா. டிமார்ட் வழியாகவும் போனால் நமக்கு ஹைவேல போயிடலாம். ஆனால் என்கிட்ட சொன்னவங்க பஸ்ஸு நீங்கள் இங்கே போய் நீங்கள் ஏறுங்க, மகாநகர் பாலிகா பக்கத்தில் பஸ் ஏறுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு வாசி பஸ் ஏறணும் சான்பாடா போகிறதுக்கு. மும்பையிலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் வாசி சான்பாடாலாம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியுமா இருக்கும். சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல அழகாக குட்டி 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 பங்களா ரொம்ப உண்டு. இது நம்ம பேலாப்பூர் காவ் இது. சரிங்களா. இப்போ நான் 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டு நடந்து வந்துகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்படி ஒரு இடம் வாங்கி பங்களா கட்டணும். கீழே என் சின்ன மகனுக்கு, மேலே பெரிய மகனுக்கு ஒரு கார் பார்க்கிங் என்னோட ஆசை. எனக்கு நிறைய ஆசை இருக்குது. பார்க்கலாம் கடவுள் என்றைக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க. நான் பாட்டில் குறுக்க மறுக்க வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கெல்லாம் இவர் என்ன பைக்கில் நாங்கள் வேலைக்கு போய்ட்டு வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு வழியாக வருவார். அப்படி பார்த்தது இல்லைன்னா எனக்கு தெரியாது அப்படி எதுவுமே. ஃப்ரெண்ட்ஸ்னால் என் வீட்டிலேருந்தே கடைக்கு போனாலே நான் தொலைஞ்சிருவோம் போல். நான் இது வரைக்கும் எங்கேயுமே இப்படி தனியாக போனதில்லை. பசங்க கூட போய் வந்தது தான். நான் ஒரு சின்ன பாப்பா மாதிரியே இருந்துட்டேன். இப்போ நானே ஒன்றுனா தேடி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா. எனக்கு சபாஷ் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் பைக்கில் இந்த வழியாக போகும்போது இந்த இடத்துல தான் ஷூட் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். இதுதான் நம்ம மகாநகர் பாலிகா. இந்த இடத்துல பார்த்து வண்டி கிராஸ் பண்ணணும், இல்லைன்னா நம்மளை அடித்து தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா. இப்படி தான் பஸ்ஸெல்லாம் வரும். முன்னாடி பார்த்து போகணும். அப்போ 10 நிமிஷம் நடக்கிறேன், மூச்சு வாங்குது. நான் இந்த பக்கம் ஒரு நாள் நடந்து வந்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நடக்கிறேன். சரிங்களா. இந்த போகிற வண்டி எல்லாம் வாசி பக்கம் போகுது. நமக்கு இங்கேருந்து அங்கே போகணும், பார்த்து போகணும். அப்பா காப்பாற்றுங்கப்பா. வண்டி வந்துட்டு பாருங்கள். இந்த வண்டிக்காரங்க என்னை போக விடாமல் எப்படி தடுத்து நிறுத்துகிறாங்க பாருங்கள். இருந்தாலும் நான் போவோம்ல.
எத்தனை ரோடு, எத்தனை பக்கம் வண்டி, அம்மா நான் 4-5 ரோடு கடந்து வந்துட்டேன். இது ஒரு பெரிய சிக்னல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு அழகான கோயில் இருக்குது. எந்த கோயில் இருக்குதுன்னு தெரியல, எதுவும் நான் போனதில்லை. சரி, இதுலாம் உள்ள ஒரு பெரிய பெரிய கோயில் இருக்குது. டைம் கிடைக்கும், நம்ம கண்டிப்பாக போகலாம். நான் இப்போது ஹைவே கனெக்ட் ஆகிட்டேன். இதுதான் நம்ம மகாநகர் பாலிகா. நான் நடந்து வந்த இடம் 15 நிமிஷம் ஆகிட்டு. இப்போ நான் பஸ் ஸ்டாப் வந்துட்டேன். இங்கே தான் சொன்னாங்க வாசிக்கெலாம் பஸ்ஸு கிடைக்குன்னு. ஒரு பாட்டி நிற்காங்க, அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். इधर से सानपाड़ा के लिए बस मिलेगा? अच्छा अच्छा ठीक है. இந்த அம்மாவுக்கு தெரியல, அப்பாட்ட கேட்டாச்சு. தெரியாத நம்ம கேட்டுக்கணும்ல. நானே ஒரு பாட்டி, நான் இவங்களும் அம்மா அப்பா சொல்கிறேன். சரி, யாரையும் நம்ம வசதி பேசுறதுனால குறைஞ்செல்லாம் பெற மாட்டேன், சரிங்களா? இப்போ வந்து 5 நிமிஷம் ஆகுது பஸ் ஸ்டாப் வந்து. ஆனால் பஸ்ஸு எப்போ வரும் என்ன வரும் தெரியாது, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு ஆல்தர் ஸ்டேஜ் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம்னா மும்பையில் தான் இருக்கேன். ஆனால் எப்போ போனாலுமே இவரு கூட, சின்ன பையன் கூட, பெரிய பையன் கூட அப்படி போய் பழகிட்டா இதான் அப்படி கொஞ்சம் அப்படி ட்ராவல் பண்ணுறான். இல்லைடா, இவ்வளோ பெரிய ஹைவேல இன்னும் பஸ்ஸை காணும். 15 நிமிஷம் ஆகிட்டு. ஆட்டோக்காரன் 140 ரூபா கேட்கான். நம்ம 20 ரூபாவில் போகலான்னு நினைக்கிறேன். ஆட்டோக்காரனுக்கு எப்படி கொடுக்கணும் நம்ம துட்டு? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வாழ்க்கையில் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேரம் ஆகிட்டு அவசரப்பட்டு ஆட்டோக்காரருக்கு கேட்குற பணத்தை கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கோம்ல. அதனால தான் வந்து இப்போ நம்மள்ட்ட பணம் இருக்குது, கொடுத்துட்டு போயிடும். பணம் இல்லாதவங்க என்ன செய்வாங்க? நம்மளா உருவாக்கின இதெல்லாம்